ஹாய் வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது விவேக வெற்றியாளர்களின் வெற்றி பயணத்தின் ஒரு அங்கம்தான் இது. நாங்கள் இந்த வெட்டிக்கிட்டு இருக்க இந்த சீமை கறிவேலை மரமானது வடமணிக்குடி வட்டம் இடையாத்தூர் பஞ்சாயத்தில் உள்ள வீதிங்குடி கிராமத்தில் இருந்து காரைக்குடி செல்லும் சாலை தான் இந்த சாலை. அந்த சாலையில் சோழன் என்ற இடத்துல தான் நாங்கள் வெட்டிக்கிட்டு இருக்கோம். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு 150 மீட்டருக்கு மேலே அது இல்லாமல் ரெண்டு டேர்னிங். அந்த டேர்னிங்லலாம் ஆப்போசிட்டில் வந்தால் தெரியாது, எதிர வர தெரியாது. அந்த இடத்துல விபத்து ஏற்படக்கூடிய வாய்ப்பு நிறையா இருக்குது. அதே போல் இந்த நம்ம பாருங்கள், இந்த வெற்ற இடம்லாம் கால்வாசி ரோட்டுக்கு வந்துடுச்சு இந்த சீமை கறிவேலை மரம். அப்போ அந்த இடத்துல ஒரு டெம்போ வந்தால் கூட நம்ம சைடு வாங்க முடியாது. அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் விபத்து ஏற்படக்கூடிய வாய்ப்பு நிறையா இருக்குது. அதை பார்த்துட்டு தான் நாங்கள் எங்கள் டீமில் எல்லாம் கன்சல்ட் பண்ணோம். என்ன பண்ணுவோம், இந்த இடத்த விபத்தை எப்படியா தவிர்க்கணுமே அப்படின்னு கன்சல்ட் பண்ணி தான் சரி இதை வெட்டிட்டோம்னா அந்த விபத்தை தவிர்க்கலாம் அப்படிங்கிற நல்ல எண்ணத்தோட நோக்கத்தோடு நாங்கள் இதை வெட்ட ஆரம்பித்தோம். பாருங்கள், நீங்கள் வெட்டுறதை பாருங்கள், அந்த ரோடு இருக்கிறதையும் அந்த கருவை இருக்கிறதையும் பாருங்கள். கால்வாசோடு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த மாதிரி பொதுவான தொண்டு பணிகளையும் பொதுவான காரியங்களையும் செய்யும் பொழுது மனசுக்கு ரொம்ப நிறைவாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது எங்களுக்கு. இதே போல் இதற்கு முன்னாடி நாவடியிலேருந்து வேட்டூருக்கு செல்லும் சாலையில் மைவேல் என்ற கிராமத்துக்கிட்ட அந்த சாலையில் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு 3 டேர்னிங், சரியாத டேர்னிங். அந்த சீமை கறிவேலை மரமும் எருக்கந்தூரம் அது நிறைய அப்படியே காடு மாடு மண்டி போயிருந்துச்சு. அந்த இடத்துல டேர்னிங்கில் பார்த்திங்கன்னா ஒரு லாரி வந்தால் கூட ஆப்போசிட்டில் தெரியாது, ஹார்ன் அடித்தா தான் தெரியும். அந்த மாதிரியெல்லாம் அந்த இடத்துல அவ்வளோ ஒரு அடசலாக இருந்துச்சு. அப்போ அந்த இடத்தையும் நம்ம இப்போ அந்த இடத்த வெட்டினோம்னா அந்த விபத்தை தவிர்க்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தோடு இதுக்கு முன்னாடியே அதையும் செஞ்சுருக்குறோம். அதை செஞ்சு அப்போ எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு அந்த இடத்த பண்ணதுக்கப்புறம் எல்லாம் க்ளீனாக தெளிவாக இருந்துச்சு அந்த சாலையும். அந்த மாதிரி சில நிறைய விஷயங்களை நாங்கள் செய்யணும்னு ரொம்ப ஆர்வத்துலேயும் இருக்கிறோம், நல்ல எண்ணத்தோடும் இருக்கிறோம். பாருங்கள், அந்த வெட்டுறதை பாருங்கள் எப்படி வெட்டுறாங்க. சரியாக தான் வெயில் அன்னைக்கு. பாருங்கள் எப்படி வெட்டுறாங்க பாருங்கள். இப்படி தான் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணும்போது தான் நமக்கு சில விஷயம் இன்னும் பண்ணணும் ஒரு ஆர்வம் தோணுது நமக்கு. நாங்கள் 4 பேராக இருந்தாலும் ஏதோ எங்களால் முடிஞ்ச நல்ல விஷயங்களையும் நல்ல தொண்டு பணிகளையும் கண்டிப்பாக நாங்கள் செய்யணும்னு ஒரு எண்ணத்தோடு தான் இதை பண்ணுறோம். நாங்கள் எந்த வேலையாக இருந்தாலும் நாங்கள் செய்ய தயாராக தான் இருக்கிறோம். முடிஞ்சதை கண்டிப்பாக செய்வோம். நாங்கள் இந்த வேலைன்னு இல்லை, எந்த வேலையாக இருந்தாலும் எந்த பணியாக இருந்தாலும் நாங்கள் செய்யணுங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நாங்கள் பண்ணிக்கிட்டே இருப்போம் கடைசி வரைக்கும். பாருங்கள், வெட்டுறதை பாருங்கள், இந்த டேர்னிங்கு பாருங்கள். இப்படி வெட்டும் பொழுது அந்த சாலையில் வர்றவங்க வர்றாங்க, நிறைய பேர் வர்றாங்க, பரவாயில்ல நல்ல காரியங்களை பண்ணுறியாப்பா அப்படின்னு எங்களை சில விஷயங்களை ஊக்கப்படுத்துகிற விதமாக பாராட்டுக்களை தெரிவித்தாங்க. இதெல்லாம் ரொம்ப சிரமமாக இருந்துச்சு, இப்போ நீங்கள் பார்க்குற வேலை நல்ல வேலை, இது பெரிய ஒரு விபத்தை தடுக்கிற மாதிரி தான் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு நிறையா பேர் பாராட்டினாங்க. அப்போ அந்த மாதிரி பாராட்டும் பொழுது எங்களுக்கு ஒரு உத்வேகமாக இருக்குது. அந்த மாதிரி பண்ணையில் மேற்கொண்டு நம்ம நல்ல விஷயங்களை பண்ணணும், நல்ல விஷயங்களை செய்யணும்னு ஒரு பொதுவான தொண்டு பணியை செய்யணுங்கிற எண்ணத்தை மேலும் வளர்க்குது. பாருங்கள், நீங்களே பாருங்கள், அந்த டேர்னிங்கெல்லாம் பார்த்தீங்களா, அதெல்லாம் வெட்டினதுக்கப்புறம் தான் அந்த தெரியுது அந்த ஆப்போசிட்டில். இதுக்கு முன்னாடி தெரியாது, அந்த மாதிரி இருந்தது. அது இது சாலை ஓரம் பாருங்கள், அது நெருக்கி வெட்டி போய்த்தேன் பாதிக்கு.
அதை வெட்டும்போது பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அந்த அந்த சைடெலாம் கிளியராக இருக்குது. முள் சரியாக தான் முள். அந்த வெயில் நல்ல வெயில். இப்படி தான் இதே மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணாங்க. காத்துக்கிட்டு இருக்கிறேன். பாருங்கள், அதை வெட்டுறதை பாருங்கள். நெருக்கி வெட்டி வந்துட்டேன் பாருங்கள். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது வெட்ட வேண்டியது. இதில் வலது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஏரி இருக்குது. இடது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வாய்க்கால். அதுவும் நல்ல ஆழமான வாய்க்கால் தான். அந்த மாதிரி இடத்துலலாம் ஒதுங்க கூட இடம் ரொம்ப சிரமப்படுவாங்க. இங்கிட்டு போனால் கம்மாய்க்கில் போயிடுவாங்க, இங்கிட்டு போனால் வாய்க்காலில் போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு கட்டத்தில் தான் இந்த சீமைக்காரி விலை மரம் அந்த இடத்துல அப்படி படர்ந்து இருந்துக்குது. பாருங்கள், நீங்களே பாருங்கள். இங்கிட்டு எல்லாம் பெரிய ஏரி அது. வெட்டி முடிக்கிற தருவாய்க்கு வந்துட்டேன். இந்த அவ்வளோதான், ஒரு 2 தூரம் இருக்கும். பாருங்கள், பார்த்து எப்படி கொஞ்சமாக வெட்டி வந்தாச்சு. நீங்களே பாருங்கள், அதை பார்த்துக்கிட்டு பாருங்கள் எவ்வளோ கிளியராக இருக்குன்னு வெட்டினதுக்கப்புறம். பார்த்தீங்களா, முதல்ல எவ்வளோ மறைவாக இருந்துச்சு. இப்போ வெட்டினதுக்கப்புறம் பாருங்களேன், எவ்வளோ உங்களுக்கு தெரியும் அந்த தெளிவானது. அதை பாருங்கள், ஆரம்பத்தில் எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்கும் பாருங்கள். வெட்டி முடிச்சுட்டு அதான் கிளம்பியாச்சு. இதோடு மட்டுமல்லாமல் எங்கள் பொது சேவைகள் தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய், see you. அடுத்த பொது சேவையில் சந்திப்போம்.